இவன் பேர் ஐஸ், நான் நிக்கலஸ் ஃபோட்டோ. இது ஒரு 580 கிலோமீட்டர்ஸ் ரைடு, அரௌண்ட் 600 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். நானே ஒன்று இப்போ வால்பாறை போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து 31 டிசம்பர், வருஷத்தோட கடைசி நாள் 2023. இப்போ நான் போகிற ரூட் வந்துட்டு செங்கல்பட்டு, பெரம்பலூர், கரூர், உடுமலைப்பேட்டை, வால்பாறை. அதான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. டைம் வந்து 12:15 ஆகுது. மேப்பில் வந்து 10 மணி நேரம் காமிக்குது டெஸ்டினேஷன் ரீச் ஆக. எப்படியும் லெவல் 30 ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு. நாம் இன்னொரு ரூட்டு காமிச்சிது மேப்பில், கரூர், சேலம், அது ரேட்டி போகிறது. அது கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டு. அங்கே வழிப்பறியில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லி வழிப்பறியில் ஈடுபடுற ஒருத்தவனே என்கிட்ட சொன்னான். அதனால் அந்த ரூட்டை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு டோல்கேட்டு, இருங்காட்டுக்கோட்டை டோல்கேட்டு. நீ எத்தனை டோல்கேட் வரப்போதோ, பதிபூரா டோல்கேட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடிக்கிறது இதுக்கே எப்படின்னா வால்பாறையில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல கிளைமேட்டு. அங்கே போனால் தான் தெரியும், பார்த்துக்கலாம். இப்போ குறைஞ்சது வந்துட்டு காலையில் ஒரு 10:30 11 மணிக்கு ரீச் ஆகிறதுக்கு பார்க்கணும். நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஒரு 8 மணிக்கு ரீச் ஆகலாம், நல்லா ஃபாகியாக இருக்கும், வால்பாறை நம்மளை வரைய இருக்க மாரி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணேன். பரவாயில்ல, கீழே ஒரு அடிவாரத்துலேருந்து மேலே போகிறது கொஞ்சம் விடிஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. பார்த்துக்கலாம். நிறைய பேர் நிற்கிறாங்க. இதுமாதிரி நிற்கிறதா இருக்கிறதுலே கடுப்பான விஷயம் பஸ்ஸுக்காண்டி. 2வது டோல் இது. ஃபஸ்ட் டோல் வந்து என்காட்டுக்கோட்டை டோல், ஹுண்டாய் கம்பெனிக்கிட்ட என்காட்டுக்கோட்டை டோல். செகண்ட் டோல் வந்துட்டு செங்கல்பட்டு. இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. அப்பா, லாரி பக்கத்தில் போனால் கதகதப்பாக இருக்குப்பா. லாரி பக்கத்துலேயே போயிடலாம். நைட்டில் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. இவ்வளோ டிராஃபிக் இருந்தால் குளிரே தெரியாது, சரிதான். பட் ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில. இவ்வளோ பேரை நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக போகலாம் பார்த்தா இவ்வளோ டிராஃபிக்கில் வந்து மாட்டி விட்டாங்களே. ஏன் அவ்வளோ டிராஃபிக்குன்னு தெரியலை. லீவ் எதனா அடுத்த ஒரு 10 நாளில் பொங்கல் வருது. 4 நாள் 3 நாள் லீவ் விட்றாங்க ஒவ்வொரு கம்பெனிலையும். அப்போ போக வேண்டியதானே. என்னடா நீங்கள் சங்கடப்படுத்துறீங்க. ஆனால் குளிர் இல்லாமல் இருக்குது இவ்வளோ டிராஃபிக் இருக்கிறதுனால. மரத்தை கருத்தை வெட்டி போட்டாங்களா? ஆட்டோக்காரன் நான் தளபதி வழி விட்டினா நானும் ஸ்பீடாக போயிடுவேன் தளபதி. ஓ, இங்கே பாலம் இருக்குங்க. பாலத்துக்காண்டி பொறுமையாக போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாலத்தை தான்ட்டே ஃப்ரீ ஆகிடும். இந்த பிரிட்ஜு மட்டும்தான் நமக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சண்டாக பாவி, நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்ற மாரி. இங்கே பிரிட்ஜ் இருக்கு. ஓ, இந்த பிரிட்ஜு தான் வந்திருக்கோமாம்மா, அந்த பிரிட்ஜு கூட கிடையாதா? சூப்பர். கண்டாடி அப்போ நினச்சி பார்க்கல இவ்வளோ டிராஃபிக்கு. எங்கடா போறீங்க? எங்கே தாண்டா போறீங்க? எங்கேயுமே போயிட்டு இருக்கீங்கடா.
லைட்டாக வச்சு வழி விட்றாங்களே. அது நான் சந்தேகப்பட்ட சரியாக போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரிட்ஜு தான். பிரிட்ஜு கொஞ்சம் சின்னது. இனி வர கூட்டத்துக்கு கண்டிப்பாக பிளாக் ஆகும். பிரிட்ஜுக்கு அப்புறம் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜுக்கு அப்புறம் சுத்தமாக பிரச்சனை கிடையாது. நம்ம இதை தாண்டணுமே, இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது. காருக்காரன் திட்டுவான், யாரா நீ அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வராங்க. அந்த ஆப்போசிட்லேருந்தே போகிறாங்க. இந்த பிரிட்ஜை நான் எப்போ கலக்கிறது? சராடே ஒரு விளையாட்டு விடிஞ்சிச்சு. பனி இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் சரியான பனி. அடுத்த டோல் தான் வந்துருச்சு. 1.5 கிலோமீட்டரில் சரியான குளிர். ராஜியா இது 7வது டோலு. இப்படி போனால் 7 டோல் இருக்கிறது. இதை பார்த்தா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. டூப்ளிகேட் டோலுன்னு அப்படி தான் இருக்குது. ஒரு சீட்டு கொட்டா போட்டு போட்டு வச்சுக்கிறானுங்க. ஒரு போர்டு இல்லை, ஒரு இது இல்லை. பட்ஜெட் டோல் போகுது. தெரில, குஜராத்தோட பிரான்ச்சாக கூட இருக்கலாம். அப்படி தான் குட்டியாக இருக்குது. இது 7வது டோலு. அப்போ 7 டோலுக்கு 100 ரூபா கொடுத்தாலும் எங்கே போய்தானா எப்பா. பண்ணி சூரியன் வந்துட்டான். தெரியுதானான்னு தெரில. ரிவர்ஸ் வந்துக்கிறான். என்ன இன்னும் பனி தான் போல. டைம் வந்து 6:48 6:50 போகுது.
இன்னும் வெளியே வரத்துக்கு யோசிக்கிறான் பையன். ஏய் சீக்கிரம் வாடா, குளிருது. அதை காற்று வரதை விட்டு 7 மணிக்கு பனி பெய்யுதான். ரொம்ப கஷ்டம். வால்பாறை எல்லாம் 10 மணி வரைக்கும் பெய்யும் போலயே. சரிங்களா? ஏதோ கூகுள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ரைட் எடுத்துட்டேன். ஏதோ திருவண்ணூர் ரோட்லலாம் கூட்டின்னு போகுது. இதுதான் இந்த ஃபஸ்ட் கார் போட்டுருடும். பைக் ஓடாலே தான் பிரச்சனை. அதையும் திருப்பி கூட்டின்னு போயிட்டுருக்கு. ஏ கூகுள் செத்தடி நீ மட்டும் இப்போ ஒழுங்காக கூட்டின்னு போகலா. சரி அவன் வீட்டு முன்னாடியே அதை நிப்பாட்டாமல் இருந்தால் சரி. ₹500 லெஃப்டா? எங்கடி லெஃப்ட் எடுக்க? இதுவோ அதான் சொல்லித்தோட நாய. ஹைவே இருக்குங்க. அக்காவை நம்பினோர் கைவிடப்படார். ரைட் லெஃப்ட் இருந்துச்சு. ஷார்ட்கட்லாம் நான் கேட்கவே இல்லை அதுக்கிட்ட. நேர் ரோடு கொடுத்தாலே ஓகே தான். சுற்றி பார்த்து எந்த மழையும் தெரியல. ஆனால் நான் ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறேன். ஆனால் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். மழை வந்துடும், இங்கே வந்துடும் அப்படின்னு. தூரத்தில் கூட ஒன்றும் தெரிய மாட்டேது. எங்கே இருக்குன்னு தான் தெரியல. சுற்றி பார்த்துட்டேன். எனக்கு எங்கன்னு தெரியல மழை. பட் நான் ஹில் ஸ்டேஷன் தான் போகிறேன். அதான் சொன்னேன். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துன்னு இருக்கிறேன். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு மலையை கூட பக்கத்தில் காணோம். கண்ணு கெட்டின தூரம் வரையும் ஒரு மலை பக்கத்தை கூட பார்க்க முடியல. தரையிலேருந்து பாறையை தான் பேத்து போட்டுக்கிறானுங்க. ஒரு பெரிய மலையை இருந்தால் தெரியணும்ல, அது தெரியவே இல்லை. நானும் கூகுள் மேப்பை செக் பண்ணிட்டேன். இங்கே தான் வரைக்கும் வால்பாறை அப்படின்னு சொல்லுது. அவன் நம்பி போயிட்டே இருக்கேன். இது வரைக்குமே எனக்கு தெரியல மலை. நான் பார்த்தது இல்லைனா விண்டு மில் இருக்குது. ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம சைடில் கிடையாது அது. ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. அது பாட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 1 ஹவர் தான் இருக்குது. 1 ஹவரில் போயிடுவோம். இப்போ தான் ஒரு போர்டு பார்த்துருக்கேன். வால்பாறை இன்னும் 86 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி வரையும் இது வரையும் போர்டே பார்க்கல. ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பழனி இந்தமாரி போர்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் வால்பாறைன்ற போர்டே பார்த்துருக்கேன். சரியான ரூட்லாம் போயிட்டுருக்கேன். அப்போ ஒரு மன நிம்மதியே கிடைக்கிதுப்பா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கடா போகிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருந்தேன். மேப்பை பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை கிடையாது அங்கே தான் போகிறோமான்னு. இப்போ தான் ஒரே ஒரு சைன் போர்டு இருந்துச்சு, வால்பாறை 86ன்னு. இப்போ தான் நல்லா போயிட்டு இருந்தேன் நினச்சேன். அதுக்குள்ள லெஃப்ட் எடுக்க சொல்லிச்சு. அந்த ரோடு எப்படி இருக்கும் இது ஒவ்வொரு தாட்டி சொல்லக்கூடிய பயமாக இருக்குது. கரெக்டாக தான் சொல்லுதா இப்போ தப்பாக சொல்லுதான்னு. போர்டு கீழே வைப்பாங்கன்னு பார்த்தா கீழே வைக்கிறதில்ல.
லெஃப்ட் எடுக்க சொல்லியிருக்கு. ஓகேடி கத்தாத. ஓகே, போர்டு ஒன்று பார்த்தேன், ஆனாமலைன்றதை பார்த்தேன். அதுதான் இது, அண்ணாமலைங்க இது. ஆனாமலைக்கும் அண்ணாமலைக்கும் சரிடி. 24 கிலோமீட்டர் தானே போகிறேன். அண்ணாமலைக்கும் ஆனாமலைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருங்க. நீ ரூட்டு சொல்ல வந்துட்டேன். ஓகே, 24 கிலோமீட்டர் பிடிக்கா போக சொல்லுது. கொஞ்ச நேரம் ஹைவே இருந்தால் போதும், டக்குன்னு மாற்றி விட்றது. அடுத்து எந்த ஹைவேல போய் கனெக்ட் ஆக போகுது இது எதுவுமே தெரிய மாட்டேது. சுற்றி பார்த்துட்டேன். என் கிட்டக்கு தான் மழை தெரியல, இல்லை மழை ஏதாவது சேர்ந்து மறைச்சிருக்கான்னு தெரியல. ரெண்டு மணிலாம் பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்டாக இருக்கு. எதுக்கு எக்ஸைட் ஆகிறதே தெரியல. பார்த்துட்டேன், மைல்கல்ல பார்த்துட்டேன். 81 கிலோமீட்டரு. நல்லா கரெக்டான ரோட்லாம் போயிட்டுருக்கேன். என்னன்னா, ஆனைமலை வந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. அந்த மலையே கண்ணுக்கு தெரியல. ஒரு வேளை கண்ணு வீக்க ஆயிடுச்சோ. தெரியுது. ஆனைமலைன்னு இப்போ தான் பார்த்தேன். 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. ரொம்ப நேரமாக நானும் பார்க்குறேன். ஆனைமலை 15 கிலோமீட்டர் அதே இல்லை, 40 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி இருக்கும்? ஒரு வேளை கிட்ட போனால் டக்குனு ஏறிடுமா செங்குத்தா தெரியல. ஒரு வேளை எப்படியே போயிட்டே ஏறிடும். ஆல்ரெடி நம்ம ஏறிட்டு தான் இருக்கோமோ, அதுவும் தெரியல. பரவாயில்ல, ரோடு நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்குது. எப்படி சொல்றது, நல்லா இருக்கு இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு வண்டியே. அப்புறம் ஆனைமலை 14 கிலோமீட்டரு. அதை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இதில் பார்த்தோன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனைமலை ஆனால் பெருசாக இருக்க மாதிரி தான் காமிச்சாங்க. ஸ்டில் நாட்டி எந்த மலையை பார்க்க முடியல. ஒரு வேளை மரங்களுக்கு அண்ணாட்ட ஒளிஞ்சிருக்கோ வாய்ப்பு இருக்கிறது. நான் கதானே தெரில. ஏற்காடு போனால் மலை இருக்கும், அப்படியே ஏற ஆரம்பிச்சோன்னா ஏற்காடு மலை போயிருக்கோம். கொல்லிமலை அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து இன்னும் பக்கத்தில் மலைன்றதுக்கான ஒரு அறிகுறியே இல்லாமல் போயிட்டுருக்கு. இது வரையுமே நான் பார்க்கல. ஓகே, எப்படியும் ஒரு 20 கிலோமீட்டர் தெரிய போகுது. ஓடு போட்டுருக்கு. டாப் ஸ்லிப்பு நல்லா இருக்கு. இவ்வளோ குப்பை நல்லா இருக்கு. அந்த குட்டி பிரிட்ஜு மஞ்சநாயக்கனூர். ஃபஸ்ட்டு வண்டி நிப்பாடி பார்க்கணும். ஆல்பாறை போகுமோ போகாத அந்த ரூட்டு. கூகுள் அக்கா நம்ம மாற்றி விட்டுருச்சேன் எங்கேயாவது. அப்பப்போ சொல்லவும் மாட்டுது. ஒரு வழியாக லெஃப்ட் எடுக்க சொன்னிச்சாக்கா. லெஃப்ட் எடுத்தால் வால்பாறை போர்டு இருக்கு. நேராக போனால் ஆனமுடி போல். வால்பாறை போர்டு பார்த்துட்டேன். 40-50 கிலோமீட்டர் கிட்ட காமிச்சிது. சக்ஸஸ். போயிட்டு ரூம் வேறு தேடணும். தேடி மைல்கள் பார்த்துட்டேன். 49 கிலோமீட்டர். வால்பாறா வந்து கொண்டிருக்கிறீங்க. நல்ல வேலை காலையில் தான் வரல, விரைச்சிருப்பேன். இங்கே வந்து எனக்கு இப்போ தான் அந்த ஃபீலே வந்துருக்குது. மலைக்குள்ளே போகிற மாரி மலை ஏறி இறங்கி போயிட்டு இருக்கு.
இந்த பஸ் முன்னாடி போனால் தான் நல்லா வியூ தெரியும். தோட்டம் ஓட்டுறேனே ஓட்டுறேனே சைடு கூட ரொம்ப வைக்கிறாங்க. சீசன் போல இருக்கு. நமக்கு சீசன் இங்கே மே மாதம் தான் பிடிக்கிறாங்க. சரி ஓகே. இப்போ சாப்பிட்டேன் ஏற்கனவே சளி பிடிக்கிற நம்மள தான் இருக்கு. வேணாம் பாருங்க தெரியுதா? ஹில்ஸ்லாம் அப்படிதான் ஏறி ஏறி இறங்கும். அந்த ஃபீலே இப்போதான் வருது. கப்பல்ஸ்லாம் வைத்தறிச்சு கிளம்புறாங்க. ஆஹா ஒரு மலையை பார்த்துட்டேன். குட்டியா இருக்கு. பார்த்து விட்டு இப்போதான் அந்த ஒரு ஃபீலே இருக்கு. என்ன ஃபீல் தான்? மலை பிரதேசத்துக்குள்ள போகிற ஃபீலே இப்போதான் வருது. ஆஹா அருமையான கிளைமேட்டு. நான் நினச்சி பார்க்கல கிளைமேட் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னு. வெயில் அடிச்சிருந்ததுன்னா கடுப்பாக இருந்திருக்கும். பயங்கரமான கிளைமேட்டு. சில்லுன்று ஆஹா குழுக்குழுன்னு இருக்கே. சட்டையே குழுக்குழுன்னு தான் இருக்குது காலையில். ஆனாலும் இது நல்லா இருக்கு. ஆலியார் அணை 3 கிலோமீட்டர்ஸ். நம்ம பார்த்துன்னு போவோமா? போகிற வழியில் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இப்போதான் நான் அவனை கண்டுபிடிச்சேனே. அதாவது ஆக்சுவலாக மழை இருந்திருக்கு. எல்லாமே மழை பெரிய பெரிய மழை போல எல்லாமே இருக்கு. என் கண்ணுக்கு தெரியாத கண்ணு ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ தான் ஒரு மழையை பார்த்தோம். ஃபுல் மிஸ்ட்டு. இந்த இடத்துல ஃபுல்லாக மழை இருக்கு. ஆனால் தெரியல. சுற்றி இருக்கு. மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கனால எனக்கு தெரியல. சே ரொம்ப அசிங்கமாக போச்சு. மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குங்க. இது தெரியாமல் மழையை காணும்ட்டு இந்த நேரத்தில் மண்டல் ஆகிருப்பேன். ஆஹா ஸ்பாட்டிஃபை இருக்கானே பாட்டுகளை எடுத்து அள்ளி விடுறான். மூங்கில் காடுகளேன்றான். திடீர்னு மாறா மியூசிக் போடுறான். சைக்கோ ஃப்ராம் போடுறான். கரெக்டான டைமிங்கில் போடுறான்ப்பா. மழை தெரிகிறதா? மழை இருக்கு. ஆனால் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. நான் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. பயங்கரமாக இருக்க போகுது இன்னைக்கு.